குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 12th மாணவர்களுக்கு போய்கிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா மே 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூவேஷன் வந்து எந்த மாதிரி நடக்கணும், எந்த மாதிரி போய்கிட்டு இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறையிலேருந்து என்னென்ன அறிக்கை விட்டுருக்காங்கன்னா, மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் வழங்குறதுல வந்து பார்த்திங்கன்னா தாழ்வாவோ ஏற்றியோ போடக்கூடாது ஓகேங்களா. ஒரு நடுநிலையான பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும். சப்போஸ் மார்க்கில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கணுன்னா ஸ்டாண்டர்டான பேப்பர் கரெக்ஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ்லலாம் பேப்பர் வேல்யூஷன் ஸ்ட்ரிக்டாக பண்ணியிருப்பாங்க டீச்சர்ஸு. ஸோ அந்த மாதிரியான பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. கீ ஆன்சர்ஸ் ஓரளவுக்கு இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 மார்க் எடுத்துக்கோங்க. ஒரு 5 கீ பாயிண்ட் இருந்தால் 5 மார்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா 5 கீ பாயிண்ட் இருந்தால் 5 மார்க் கொடுத்துருவாங்க. தவிர நீங்கள் 2 பக்கம் 3 பக்கம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். அது மட்டும் இல்லாமல் 43A 43A 45B வந்து பார்த்திங்கன்னா 12th மேக்ஸில் கிரேஸ் மார்க் இருக்கான்னு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு. பட் அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து எதுவும் இல்லைன்ற காரணத்தால் கிரேஸ் மார்க்ஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஓகேங்களா. ஸோ 1 மார்க்கில் மட்டும்தான் ஒரே ஒரு கிரேஸ் மார்க்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அதனால் எதுவும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஸோ நீங்கள் எழுதின கொஷின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் நல்லாவே தான் வரும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் நிறைய பேர் பயப்படுறது என்னென்னா மார்க்ஸ் குறைஞ்சிருமான்னு. நீங்கள் ஆன்சர் வர வைக்கலைன்னா கூட உங்கள் ஸ்டெப்ஸ் எது வரைக்கும் கரெக்டாக இருக்கோ ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட வேணாம், நல்ல ஸ்கோரே வரும் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் எப்போ ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்கன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரே ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் வேல்யூஷனை ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுவாங்க. அது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து ஃபுல்லாக 100க்கு இப்போ 12க்குன்னு வச்சிங்களேன் 90க்கு 19 வருதுன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஏன்னா சென்டர் மார்க்கை வந்தால் மட்டும் பேப்பர் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாச்சும் மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. மற்றபடி வேறு யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் வேல்யூஷனு மாட்ரேட்டாக தான் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ 11th எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஸோ அவங்களுக்கும் இன்னும் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 10th வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கும் இன்னும் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ திட்டமிட்ட டேட்டில் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரி பண்ணிக்க வேணாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் மாட்ரேட்டாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ உங்கள் கட் ஆஃபில் பெரிய அளவில் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.